ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோலேருந்து நம்ம மேரேஜ் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சீரியஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி எபிசோட் வந்துடும், அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன லட்சுமி அக்கா, வீடு பால் காய்ச்சினதோடு சரி, அப்புறம் ஆளையும் காணா அட்ரஸையும் காணா, ஊருக்குள்ளே தான் இருக்கீங்களா? ஆமாம், தீபாவளி கொண்டாடணும் எப்படி போச்சு? புது துணி எதுவும் எடுத்தீங்களா? ஒரு புழக்கத்தையும் காணோம். கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்க, அதுக்குன்னு ஒன்றுமே தெரியலை. நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கீங்களா என்ன ஒன்றுமே தெரியலை. ஏன் வசந்தி, இப்போ தானே புது வீடு மாறி இருக்கும், பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும், அப்படி இப்படி நிறைய வேலை இருந்துச்சு. இங்கிட்ட அங்கிட்டு வரேன்னா நேரம் கிடந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன், அதோட வந்துட்டேன். இல்லை நான் வராமல் இருப்பேனாடி, நீ எப்படி கேட்குற பற்றியா? அது தெரியும்க்கா. சரிடி. ஆமாம், எனக்கு என்ன சமைச்சிய? மீன் வாங்கினடி. மீன் அப்படியே கறி வச்சு பொறிச்சு வச்சு கொடுத்துட்டேன். நம்மளால் பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அதனால அப்படியே வச்சு கொடுத்துட்டேன். ஆமாம் அக்கா, உங்கள் 2 பிள்ளைகளும் காலேஜுக்கு போகுதுகளா இல்லையா? ஏன்னா 2-3 நாளாக நான் கடைக்கிட்ட பார்க்கும்போது வேனு சும்மாவே போகுதே, அதான் கேட்டேன். அதுவுமா பழைய வீட்டில் இருக்கும்போது அங்கே வந்து ஏறினாடுங்க, இப்போ வந்து புது வீட்டுக்கு போயிட்டோம்ல, அங்கனே நிப்பாட்டிக்கிறாங்க பணம். ஐயோ ஆமாக்கா, நான் அதை மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். சரிம்மா. என்ன சின்ன பொண்ணு, உனக்குன்னா எப்போ கல்யாணம்? எப்படி கறிச்சோறு போடுவேன்? நானும் வெயிட் பண்ணி தான் பார்க்குறேன். கறிச்சோறு போடுற மாதிரி இல்லையே நீ. கறிச்சோறு தானே, இப்பயே வாங்க, கறி வாங்கி குழம்பு வச்சு சாதாரேன். ஏட்டி, நான் கல்யாண சோத்தை கேட்டேன்டி, எனக்கு கறி சோத்திங்கன்னு இல்லை, உன் கல்யாணத்தில் கறி சோறு சாப்பிட்ணும், அவ்வளோதான். போடலாக்கா, சீக்கிரம் போடலாம். நல்ல மாப்பிள்ளையா இருந்தால் கல்யாணம் தான் பண்ணலாம். கிடைக்க மாட்டேங்கிறாங்க நல்ல மாப்பிள்ளையா. ஏட்டி சின்ன பொண்ணு, அதுக்கு நீ அடக்க உடக்கமா பொம்பளை புள்ள மாதிரி இருக்கணும், அப்புறம்தான் நல்ல மாப்பிள்ளை கேட்கணும், புரிஞ்சுதா? நீங்கள் எவ்வளோ அடக்கொடக்கமாக இருந்தேன்னு சொல்லுங்கக்கா, அதே மாதிரி அடக்கொடக்கமாக நான் இருக்கிறேன். என்கிட்ட வரலைனா உனக்கு சும்மா இருக்க முடியாது. போய் வேற வேலை இருந்தா பாரு. ஏட்டி, கொஞ்ச நேரம் சண்டை போடாம இருங்கடி. அக்கா, இதெல்லாம் சண்டைனா இல்லைக்கா. ஆமா லட்சுமி அக்கா, இதுக்கு பேரு சண்டை இல்லை, செல்ல விளையாட்டு. ஆமாடி, உங்க 2 பேருக்கும் இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, செல்லம்மா சண்டை போடுங்க போங்கடி. இன்னும் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களாக்கு? பார்த்தா எப்படி தெரியுது? அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி தெரியுதாக்கு? ஏட்டி, என்கிட்ட வரலன்னா சும்மா இருக்க முடியாதாக்கு? சும்மா ஜாலிக்கு பண்ணக்கா. வா சரோஜா, கோவப்படாத, வந்து உட்காருவா. சரிக்கா, வந்து உட்கார்றேன். என்ன சரோஜா, அதிசயமா இருக்கு, நீ வந்து உட்கார்ந்துருக்க? அது இல்லக்கா, என் தம்பிக்கு தான் நல்ல பொண்ணா பார்க்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு இருந்தால் சொல்லுங்களேன். நீ ஒரு மாப்பிள்ளையை கேட்டாலும் நான் 10 மாப்பிள்ளையா கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். இந்த காலத்தில் போய் நீ பொண்ணை கேட்குறிய சரோஜா? எல்லா பிள்ளைகளும் படிக்கிறேன்னு இருக்குது. அந்த காலம் மாதிரியே கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு எல்லா பிள்ளைகளும் இப்போ படித்து வேலைக்கு போய் அதுகளே வாழ்க்கையை பார்த்துதுங்க. இப்போ போய் இப்படி பொண்ணு பாருன்னு சொன்னா, அக்கா நீங்கள் உங்கள் வீட்டிலேயே 1க்கு 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இப்படி சொல்லலாமா? இதுக்கு சொல்ல வரலம்மா, ஏன் புள்ள இப்போதான் 3வது வருஷம் முடிக்க போகுது, என் 2வது பிள்ளை இப்போதான் சேர்ந்துருக்கு, அதான் பார்க்குறேன்.
லட்சுமி அக்கா, எனக்கு கூட இந்த யோசனை வரல பாருங்களேன். உங்க மக மூத்த மகளை தாங்கலைக்கா. என் தம்பி நல்ல பையன் தான், உங்களுக்கே தெரியும். நல்லா படிச்சிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் சொந்த தொழில் வேற ஸ்டார்ட் பண்ண போறான். நீங்க கொடுத்து உங்க பிள்ளைய நாங்கள் கண் கலங்காம நல்லா வச்சு பார்த்துவோம். எனக்கும் உன் வீட்டில் கொடுக்கணும் தான் ஆசை சரோஜா. இருந்தாலும் என் வீட்டுக்காரவள்கிட்ட கேட்கணும், என் பிள்ளைகிட்ட கேட்கணும். நான் ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கக்கா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஆமாம் லட்சுமி, உங்கள் தம்பி ரொம்ப நல்ல பையன்தான். என்ன வாய் மட்டும் கொஞ்சம் நீளம், அவ்வளோதான். நல்ல கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பான். நல்லா மனசில் எதுவுமே வைக்காமல் நேருக்கு நேராக பேசிடுவான். அதான் எனக்கு தெரியுமே, நல்ல பையன்தான். எனக்கும் இருக்கணும்னு தான் ஆசை. அவங்க அப்பாட்டையும் என் பிள்ளைகிட்டையும் கேட்டுட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். சரிக்கா. அப்போ நம்ம லட்சுமி அக்கா வீட்டில், சரோஜா அக்கா வீட்டில், 2 வீட்லையும் சேர்த்து கறிஞ்சோறு திங்க போகிறோம். என்ன 4 முடி காலையில் இருந்து கறிஞ்சோறுன்னு தெரியுறியாடே. கறிஞ்சோறும் சாப்பிடணும் போல இருக்கா? அது இல்லை உமா, கல்யாணம் நடந்து நம்மளுக்கு சந்தோஷம் தானே. ஆமாக்கா, அது உண்மைதான். சரி, நான் வீட்டில் போய் என்னென்னு கலந்து கேட்டு வரேன். என் பிள்ளைகளும் வர நேரம் ஆச்சு. போயிட்டு வரேம்மா. சரிக்கா, போயிட்டு வந்து நல்ல முடிவாக சொல்லுங்க. சரிம்மா. சரோஜா இப்படி சொல்லிட்டா. அவ தம்பியும் நல்ல பையன், நல்ல மரியாதை தெரிஞ்ச பையன். எங்கே பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறியே, எப்படி இருக்கியேன்னு கேட்டுகிட்டே இருப்பான். நல்லா மரியாதை தெரிஞ்ச பையன். அவனுக்கு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்கனக்குள்ளேயே கொடுத்த மாதிரி ஆச்சு, நல்ல குடும்பத்தில் கொடுத்த மாதிரி ஆச்சு. சரி, நம்மளே போட்டு பெணாத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். அவங்க அப்பா வரட்டும், கேட்டுட்டு பிள்ளைகிட்டே கேட்போம். நம்ம முடிவு என்ன இருக்கு, அந்த பிள்ளைய முடிவு தானே. லட்சுமி, லட்சுமி எங்க இருக்க? எங்க இருந்த? நான் ஹாலில் தான் இருக்கேன், வாங்க. இந்த வார லட்சுமி. மேடம் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிய போல. லட்சுமி ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்க போல. இல்லைங்க, இன்னைக்கு சரோஜாவை பார்த்து. இந்த ஓனர் பொண்ணையா? ஆமாங்க, அவ தம்பிக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கதா சொன்னான். நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஏதாவது இருந்தால் சொல்ல சொன்னான். அப்போ தான் உமா சொன்னா, நீங்கள் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்களாக்கா, ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டா. இப்பதானே லட்சுமி படிச்சுட்டு இருக்கா நம்ம புள்ள, அதுக்குள்ள என்ன அவசரம் கல்யாணத்துக்கு? இல்லைங்க, நல்ல குடும்பம், நல்லா பார்த்துக்குவாங்க. சரோஜா பற்றி நம்ம எல்லாரும் தெரியும். நல்ல குடும்பம், அவங்க அம்மாவும் நல்லவங்க. எந்த வம்புக்கும் தும்புக்கும் போகாத குடும்பம். அந்த பையனும் நல்ல பையன். கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம மக வாழ்க்கை தானே நல்லா இருக்கும். எனக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் ஆசையா இருக்கு லட்சுமி. நம்ம மக வரவும் என்னன்னு கேட்டுட்டு அடுத்து நம்ம மேற்கொண்டு பேசலாம். சரிங்க, நம்ம சொன்னா நம்ம மக தட்ட மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அவகிட்டே கேட்போம். சரி லட்சுமி, ஆஃபீஸ்ல இருந்து வந்தது எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. நான் போய் லைட்டா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் ரூம்ல. சரிங்க, டீ ஏதாவது போட்டு வைக்கவா? அதெல்லாம் வேணாம் லட்சுமி, நான் வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன் வெளியே டீ. இத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வெளியே டீ எதுவும் வாங்கி குடிக்காதீங்க, வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, அதை ஒரு டீ குடிச்சு வந்தேன். சரிங்க, நீங்க வேற கசகசன்னு கொஞ்சம் நீங்க போய் குடிங்க போங்க. அம்மா, நாங்க வந்துட்டோமா? ஆமாக்கா, வாமாக்கா, உங்கள்கிட்ட நிறைய பேசணும். போய் முதல்ல குளிச்சு கிளம்பிட்டு வாங்க போங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். டீ போட்டு வைக்கி. உங்க அப்பாவே ஒண்ணு கேட்கல, நீங்க கேக்குறீங்க. ப்ளீஸ்மா போட்டு வைமா, நாங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறோம். சரிம்மாக்கா, போயிட்டாங்க. எங்கம்மாக்கா சோனி? அது இல்லம்மா, உனக்கு கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கோம். என்னம்மா திடீர்னு வந்து கல்யாணம் சொன்னா? இல்ல டீ, சரோஜா தம்பி தான் மாப்பிள்ள. அவ வந்து கேட்டா. சரி, உன்கிட்ட கேட்டுட்டு நம்ம பதில் சொல்ல முடியிருக்கோம். என்னம்மா, இப்போதானம்மா பிஎஸ்சி படிக்கிற, அடுத்து பிஎட் படிக்கணும், அதுக்கடுத்து எம்எஸ்சி படிக்கணும், அதுக்கடுத்து எம்ஃபில் படிக்கணும், எம்எட் முடிச்சு எம்ஃபில் படிக்கணும். எனக்கு நிறைய ஆசை இருக்குல்லம்மா படிக்கிறதுக்கு. ஏடி, கல்யாணம் பண்ணிட்டு படி, உன்னை யார் படிக்க வேணாம் சொன்னா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சோனி என்ன சொன்னாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆல்.